ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கூட்டுறவு மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஏற்கனவே சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 166வது கேள்வி, சரியாக பொருந்தப்படாததை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்வு செய்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சாம்பல் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள். 167வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கான விடை ஆப்ஷன் சி விருதுநகர். 168வது கேள்வி, பென்சிலில் உள்ள எழுதும் பொருளின் கலவை. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி கார்பன் மற்றும் களிமண். 169வது கேள்வி, அமிலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? ஸோ இங்கே 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதலாவது மற்றும் 3வது. 170வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்ந்த நாடு எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி தெற்கு சூடான். 171வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 1946. 172வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இங்கே கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. இவற்றுள் எது சரி என தீர்மானிக்கவும். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. 173வது கேள்வி, பாராளுமன்றத்தின் கூட்டு அமர்வை கூட்டத்தை நடத்துவது யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி சபாநாயகர். 174வது கேள்வி, தேசிய மேம்பாடு குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 1952. 175வது கேள்வி, 2/3 = 89, 3/4 = 2716, 4/3 = 649 எனில் 1/2 = என்ன? ஸோ இதுதான் கேள்வி. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 14. ஸோ இதுக்கான விடை எப்படி வந்ததுங்கிறத நம்ம தனியாக மேக்ஸ்க்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம், மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 176வது கேள்வி, வெவ்வேறான 5 பொருட்கள் ABCD மற்றும் E ஆகியவற்றை 1 2 3 4 என குறிக்கப்பட்ட பெட்டிகளில் வைக்க வேண்டும். B மற்றும் E ஆகியவற்றை ஒன்றாக வைக்க முடியாது எனில் பொருட்கள் வைக்கப்படாத பெட்டிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 3. 177வது கேள்வி, ABC என்ற பதிப்பக்கத்தின் இருபிரிவு புத்தகங்களின் விற்பனை 2000 ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு. ஸோ இதுக்கான கிராஃப் கொடுத்துருக்காங்க. 2000 ஆண்டு முதல்
2009ஆம் ஆண்டு வரை எத்தனை ஆண்டுகள் அறிவியல் புத்தகங்கள் கலை புத்தகங்களை விட அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள். 178வது கேள்வி, AKLR மற்றும் U என்ற ஐவர் ஒரு வட்ட மேஜையை சுற்றி அமர்கின்றனர். யூவிற்கு இடப்பக்கத்தில் கேவும் மற்றும் ஏவுக்கும் யூவுக்கும் இடையில் ஆரும் அமர்ந்திருந்தால் எல்லுக்கு பக்கத்தில் இருபுறமும் அமர்ந்தவர்கள். இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ கே மற்றும் ஏ. 179வது கேள்வி, 7 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி வெளிப்புறம் 7 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உள்ளது எனில் பாதையின் பரப்பளவு டேஷ். ஸோ இங்கே பையோட வேல்யூ 22/7. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 462 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 180வது கேள்வி, ஒரு வேலையை முழுமையாக தனித்தனியே செய்து முடிக்க ஏபிசி ஆகியோருக்கு 12 நாட்கள் 6 நாட்கள் மற்றும் 3 நாட்கள் என்க. ஏபி இருவரும் வேலையை செய்ய ஆரம்பித்து மறுநாள் சியும் அவர்களோடு வேலையை செய்தால் அந்த வேலையை முழுமையாக செய்து முடிக்க தேவையான நாட்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 2 and 2/7 நாட்கள். 181வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகின்றது எனில் அதன் வட்டி வீதம் யாது? இதுக்கான விடை ஆப்ஷன் பி 200%. 182வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சுருக்குக. இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஷின். ஸோ இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த விடை எப்படி வந்ததுங்கிறத நம்ம தனியாக மேக்ஸ்க்குன்னு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ அதில் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 183வது கேள்வி, விடுபட்ட படம் யாது? ஸோ இதுக்கான விடை ஆப்ஷன் பி. 184வது கேள்வி, 43, 91, 183 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும்? இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ 4. 185வது கேள்வி, மீ பெருப்பொது காரணி 15 ஆக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் 40க்கும் 100க்கும் இடையே இருக்கும்? இதுக்கான விடை ஆப்ஷன் பி 4. 186வது கேள்வி, ஒரு வட்டமான தோட்டத்தை சுற்றி ஒரே நேரத்தில் துவங்கி ABCD என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ABCD என்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே 30 நிமிடங்கள், 60 நிமிடங்கள், 90 நிமிடங்கள் மற்றும் 105 நிமிடங்கள் ஆகும். துவக்க புள்ளியில் எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 21 மணி நேரம். 187வது கேள்வி, எண்கள் 15, 25, 40 மற்றும் 75 ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ 9600. 188வது கேள்வி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி அவ்வை இல்லம். 189வது கேள்வி, சரியாக பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கான விடை ஆப்ஷன் சி 4312. 190வது கேள்வி, வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள
தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. வரிசை 1 வரிசை 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 3 4 1 2. 191வது கேள்வி, கீழ்கண்ட ஆறுகளின் பெயர்களை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொறுத்துக. இது மாதிரி தான் ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 1 4 2 3. 192வது கேள்வி, பின்வரும் இலக்கிய படைப்புகளை காலவரிசைப்படுத்துக. இதுக்கான விடை ஆப்ஷன் சி 4 1 3 2. 193வது கேள்வி, பாசிகளை ஆய்ந்தறியும் அறிவியலின் பெயர் என்ன? இதுக்கான விடை ஆப்ஷன் பி ஃபைக்காலஜி. 194வது கேள்வி, இவற்றுள் எது BRIC தேசங்களின் அங்கம் இல்லை? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சில்லி. 195வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் ஒப்பிட்டு பார்த்து சரியாக பொருத்தவும். கீழ்கண்டவற்றிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 3 4 1 2. 196வது கேள்வி, உலகின் அதிவேகமான சூப்பர் கம்ப்யூட்டர் ஜூன் 19 2012ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டதின் பெயர் யாது? இதுக்கான விடை ஆப்ஷன் பி செக்குவோடியா. 197வது கேள்வி, இந்து வளர்ச்சி வீதம் என்று பெயரிட்டவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி ராஜகிருஷ்ணன். 198வது கேள்வி, பின்வரும் நாடுகள் 2012ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் பெற்ற மெடல் எண்ணிக்கையின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுது. இதுக்கான விடை ஆப்ஷன் பி 4 3 1 2. 199வது கேள்வி, மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த பரிந்துரை செய்யும் விதி. இதுக்கான விடை ஆப்ஷன் சி விதி 356. 200வது கேள்வி, வட ஒலிகள் என்று பரவலாக அழைக்கப்படும் அரோரோ போரியோலிஸ் உருவாவதற்கான காரணம். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பூமியினது காந்தப்புலத்தில் பிடிப்பட்டுள்ள காஸ்மிக் கதிர் தூக்கல் அணுமோதல்களை உருவாக்குகிறது. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கோஆப்ரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.